உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த கும்பராசி கும்ப லக்கணம், கும்பராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவருடைய இயல்பான குணங்கள், கல்வி நிலை, குணம், பணி, திருமணம், ஒரு யதார்த்தமான அனுபவ கருத்தை உங்களோடு பதிவு செய்கிறேன். மகர ராசி நேயர்களுடைய குணங்கள் என்னவோ அதுவே கும்பராசி நேயர்களுடைய குணமும் இயற்கையா ஒரு வரியில் சொல்லலாம். ஆனாலும் அது பொருத்தமாகாது. சனி பகவான் ஆதிக்கத்தை பெற்றவர்கள் இயற்கையாகவே கராரானவர்கள், கொஞ்சம் கண்டிப்பானவர்கள், கொஞ்சம் கோப குணம் நிறைந்தவர்கள். எப்போ அவங்க இனிமையாக இருப்பாங்க, எப்போ கோவப்படுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, அவங்கள்ட்ட பழகிட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா கும்பம் அல்லவா, நிறைகுடமாக இருந்தால் தளம்பாது, குறைகுடமாக இருந்தால் தளம்ப விடுமாங்க சான்றோர்கள். கும்பம் என்பது குடம், அதை கலசம்னு சொல்லலாம். குன்றில் இட்ட கலசம் போல் அப்படி சொல்லுவாங்க. கோபுரத்தின் மேல் இருக்கிற கலசம் கூட கும்பமே. நாம் தண்ணி தூக்கி கொண்டு வர்ற குடத்துக்கு கூட கும்பம் தான் பேர். அதனால அவங்க நிறை என்பது எப்போது இருப்பார்கள், குறையாக எப்போது ஆவார்கள்னு அவருக்கே தெரியாது. அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே எல்லாரும் பழகணும். அவரோட உண்மையான குணத்தை நாம் தெரிந்து கொண்டால் ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. சனி ஈஸ்வரன் அல்லவா, நீதி தேவன், அவரால் ஆட்சி செய்யப்படுறவங்க, அவரால் வளர்க்கப்படுறவங்க. கராராகவும் இருப்பாங்க, கண்டிப்பாகவும் இருப்பாங்க, இரக்கம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. இதில் எது சிறந்தது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நண்பர்கள் பழகி அவங்களுடைய குணத்தை நாம் ஏற்றுக்கணும். கொஞ்சம் மாநிறத்தோடு இருப்பாங்க. பேரண்ட்ஸு சகப்பாக இருந்தாங்கன்னா சகப்பாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். முறையாக மகரம் கும்ப லக்கணத்தில் பிறக்கிறவங்க கொஞ்சம் மாநிறத்தை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. கருமையின் நிறம் அல்லவா சனி பகவான், அதனால் அவருடைய வாகனம் கூட காக்கை தானே. அதனால் கொஞ்சம் மாநிறமாக இருப்பாங்க. முகத்தில் ஒரு சின்ன ஒரு கடுகடுப்பான சூழ்நிலை உருவாகும். சிரிச்சா அழகாகவே இருப்பாங்க. கல்வியில் இன்ஜினியரிங் துறையை தேர்வு செய்வாங்க, சட்டம் சார்ந்த துறையும் தேர்வு செய்வாங்க, விவசாயத்துறையை தேர்வு செய்வாங்க, கட்டிடங்கள் சம்பந்தமான துறையும் தேர்வு செய்வாங்க. பொதுவாக ஒரு எழுகுவான, அதாவது லேசான துறையை தேர்வு செய்ய மாட்டாங்க. ஏன்னா சனி பகவான் கடுமையான உழைப்பாளி என்பதனால இன்ஜினியரிங்கிறது ஒரு கடுமையான உழைப்பு தான், விவசாயம் என்பது ஒரு கடுமையான உழைப்பு தான், சட்டம் சார்ந்த துறைங்கிறது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கான ஒரு துறையாகவே அவங்க தேர்வு செய்வாங்க. நல்ல கல்வி நிலையில் இருப்பாங்க. அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பெற்றவங்க அவங்க. கும்ப லக்கணத்திற்கு செவ்வாயை 10ஆம் இடமாக வருவதனால அரசாங்கத்துறைக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளவர்கள். பொதுவாக நல்ல மனிதர்கள் இவர்களுக்கு. நான் மகர லக்கணத்துக்கு சொன்னது போல் தாமத திருமணம் வாழ்க்கையில் நல்லதாக இருக்கும். ஆண்களாக இருந்தால் 30 வயதை கடந்து, பெண்களாக இருந்தால் 28 வயதை கடந்து திருமணம் செஞ்சிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். காதல் திருமணம் 99% பேருக்கு கும்பராசினியர்கள் திருமணம், காதல் திருமணம் நடக்காது, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். நிறைய பேர் திருமணம் செய்கிறதுல ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்பட்டு ரொம்ப லேட்டாக திருமணம் செய்கிறவங்க கூட கும்ப லக்கணத்தில் இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். அதனால் மன வாழ்க்கை என்பது ஒரு யதார்த்தமான லைஃபாக அமையும். அவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி சூரியன் என்பதனால கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை இருக்கும். அப்படி தான் படைக்கப்படுகிறார்கள் மகரம், கும்பம், கடகம், சிம்மம் நேயர்கள் மட்டுமே. மன வாழ்க்கையில் இவர்கள் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றவர்கள் எனக்கு தெரிஞ்சது ஒரு 25% பேர் தான். காரணம் என்னென்னா, ஜோதிட துறையிலே எதிரி நண்பன் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது. இந்த கடக சிம்மத்தில் பிறந்தவங்களும் சனி பகவானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது, சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது. மகர கும்ப லக்கணத்தில் பிறகு சந்திரனையும் சூரியனையும் திருமணம் செய்துக்கணும். இவங்களுக்கு இயற்கையாகவே குண வேறுபாடு உண்டு. அதனால் மன வாழ்க்கையில் ரொம்ப நிதானமாக, பொறுமையாக, ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க பயணிக்க வேண்டும்.
அதில் தாமதமாக திருமணம் செஞ்சவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது. ஆகவே சனி பகவான் ஆதிக்கத்தை பெற்றவர்கள் போராடி வெற்றி பெறுவதற்காக பிறக்கக்கூடியவர்கள். சில பேர் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பக்கம் வெற்றி அடைந்தார்கள்னா இன்னொரு மறுபக்கம் இதில் ஒரு தோல்வி இருக்கும். அது தனிப்பட்ட ஆய்வில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இது பொதுவான கருத்து. ஆகவே கும்பராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவருடைய குணத்தை சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 75% பொருந்தும். உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்ன கல்வி நிலைகளை கடைபிடித்து அதன் மூலம் வெற்றி வாய்ப்பை தேடி சிறப்பாக வாழ்வதற்கு அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு உரையாடுவேன். வாழ்க வளமுடன். Yeah.